திருச்சிற்றம்பலம். இறைவன் ஒளி வடிவா இருக்கான். அதாவது ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே நம்ம அப்பர் பெருமான் சொல்றாரு. இப்படி எல்லா வடிவமும் இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த ஒளி வடிவா நம்ம இறைவனை தியானிக்கும் பொழுது மந்திரமா சொல்ற அந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் அங்க தெரியாது. அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. திருமூலர் வாக்கு மாதிரி இந்த நமச்சிவாய மந்திரத்தை இல்லாட்டி சிவாய நம்ம இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அந்த ஒளி அதிர்வுகள் ஒளியாகவே நின்று கொஞ்சம் கொஞ்சமா தியானத்துல ஆழ்ந்து அந்த ஒளி வடிவான இறைவனை ஆள் மனசுல கொண்டு வரும் பொழுது அங்க மந்திரம் மறைஞ்சு போயிருது. இந்த ஒளி வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த அசுத்தமாயா காரியமாகிய இந்த உலகத்தை தோன்றக்கூடிய ஒளி இல்லை. இந்த அஸ்தமாயையும் கடந்து சுத்தமாயையும் கடந்து சித்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அவன் ஒளி வடிவா நம்ம மணிவாசக பெருமான் அவர் நமச்சிவாய வாழ்க அப்படின்னே சிவபுராணத்துல ஆரம்பிக்கிறாரு. இப்படி இறைவன் சொல் வடிவாகவும் ஒளி வடிவாகவும் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு பழங்காலம் தொட்டு நம்ம கடைபிடிச்சிட்டு வரக்கூடியவங்க.